கூமாப்பட்டி தங்கபாண்டியின் வீடியோவால் கிளம்பிய சுற்றுலா பயணிகள். கண்காணிப்பின்றி சிக்கலில் மக்கள், குழப்பத்தில் அரசு துறை. என்ன நடக்கிறது பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டத்திற்கு அருகில் உள்ள கூமாப்பட்டியைச் சேர்ந்த இளைஞரான தங்கபாண்டி தான் வெளியிட்ட இன்ஸ்டாகிராம் வீடியோக்கள் மூலம் தமிழக மக்களின் பரவலான கவனத்தை பெற்றுள்ளார். எங்க ஊர் தண்ணிய பாருங்க, தேனா இனிக்கும், காத்துல மல்லிகைப்பூ வாசம் அடிக்கும் போன்ற கவித்துவமான வர்ணனைகளுடன் கோவிலாறு, பெரியாறு அணைகள், பிளவக்கல் நீர்த்தேக்கம் உள்ளிட்ட கிராமப்புற நீர்நிலைகளின் இயற்கை அழகை படம் பிடித்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்து பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளார். வீடியோக்களால் ஈர்க்கப்பட்ட பொதுமக்கள் அவர் காட்சிப்படுத்திய இடங்களை நேரில் காண மிகுந்த ஆர்வம் காட்டி வருகின்றனர். மக்களின் இந்த ஆர்வம் அப்பகுதிகளில் உள்ள இயற்கை எழில் கொஞ்சும் இடங்களை சுற்றுலா தலங்களாக மேம்படுத்துவதற்கான பரந்த வாய்ப்புகளை திறந்துவிட்டுள்ளது. இது கிராமப்புற மக்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கும் மாநில அரசுக்கு வருவாய் ஈட்டுவதற்கும் வழிவகுக்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளன. எனினும் தங்கபாண்டியால் பிரபலப்படுத்தப்பட்ட இந்த இடங்கள் தற்போது முறையாக சுற்றுலா தலங்களாக அறிவிக்கப்படாததால் அங்கே பாதுகாப்பு ஏற்பாடுகள், அடிப்படை வசதிகள், சுற்றுலா பயணிகளுக்கான உள்கட்டமைப்புகள் எதுவும் இல்லாத நிலை உள்ளது. இதனால் இந்த பகுதிகளுக்கு மக்களின் வருகை அதிகரித்திருப்பது பொதுப்பணித்துறை மற்றும் வனத்துறைக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது. முறையான கட்டமைப்பு வசதிகள் இல்லாத நிலையில் மக்கள் இந்த பகுதிகளுக்கு செல்வது பாதுகாப்பு அச்சுறுத்தல்களையும் சுகாதார சிக்கல்களையும் ஏற்படுத்தக்கூடும். இப்படியான பொதுமக்களுக்கான பாதுகாப்பு வசதிகளையும் மேம்பாட்டு பணிகளையும் உடனடியாக செய்துவிட இயலாது என்பதால் இணையவாசிகள் மற்றும் சுற்றுலா ஆர்வலர்கள் பொறுமை காக்க வேண்டும் என அரசு தரப்பில் வலியுறுத்தப்படுகிறது. இதுபோன்ற இடங்களை சுற்றுலா தலங்களாக மாற்றுவதற்கு முன் பாதுகாப்பு, சுகாதாரம், சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை அம்சங்கள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதை பொதுமக்கள் புரிந்து கொண்டு பொறுமையுடன் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தங்கபாண்டியின் இந்த முயற்சி தனது சொந்த ஊரின் பெருமையையும் இயற்கை வளங்களையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது என்பதில் மாற்று கருத்தில்லை. அவரது வீடியோக்களால் மக்களின் வருகை அதிகரித்துள்ளதால் அவரது பங்களிப்பு மற்றும் அதன் விளைவுகள் குறித்து சமூகத்தில் ஒரு தீவிரமான விவாதம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த விவாதம் இயற்கை வளங்களை பாதுகாப்பதன் அவசியத்தையும் அவற்றை மேம்படுத்துவதன் மூலம் ஏற்படும் சமூக பொருளாதார பயன்களையும் எடுத்துக்காட்டுகிறது. வர்றவங்களுக்கு என்னை பொறுத்தளவுக்கு கூமாப்பட்டி ஒரு சுற்றுலாத்தலமாக மாறிக்கிட்டு இருக்கு. வர்றவங்க கூமாப்பட்டியில் இருக்கிற வன விலங்குகளுக்கு தொந்தரவு செய்யாமல் பிளாஸ்டிக் பொருளையோ அல்லது வேற மக்கும் பொருளை பயன்படுத்துகிற மாதிரி வாங்க. மக்காத பொருள், பிளாஸ்டிக் பொருள், வன விலங்குகளுக்கு அச்சுறுத்துற மாதிரி எதுவும் கொண்டு வராதீங்க. மேற்கொண்டு இங்கே கூமாப்பட்டி பயணிகளுக்கு, சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான முழுமையான ஒரு பாதுகாப்பு கொண்டு வர திண்டிக்கும். பெரும்பாலும் இந்த பயணிகள் இந்த கூமாப்பட்டிக்கு வர்றது எனக்கு கொஞ்சம் இதாகவே இருக்கிறது. இவ்வளோ ட்ரெண்ட் ஆயிருச்சு. ஆனால் கூமாப்பட்டி இன்னைக்கு இருக்கு, அரணா இருக்கு, நல்ல சுற்றுலாத்தலமாக இருக்கு. ஆனால் பாதுகாப்பு வேணும். பயணிகளுக்கு தேவையான தங்கும் வசதி, இருப்பிட வசதி, குடிநீர் வசதி, தொலைத்தொடர்பு வசதி, உணவு வசதி வேணும். அது உணவு அந்த வசதி ஏற்படுத்திட்டா இன்னைக்கு கூமாப்பட்டி தென்னிந்தியாவில் ஒரு மிகச்சிறந்த சுற்றுலாமா மாறும். ஸோ நான் மதுரையிலேருந்து வந்திருக்கோம். ஸோ வர்றப்ப அன்னை வீடியோ பார்த்தப்ப சரியான எக்ஸ்பெக்டேஷன். அந்த ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி நிறைய பேர் உள்ளே வந்தவொடனே நமக்கு அந்த காற்றுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையான காற்று கிடச்சிச்சு. சுற்றி இருக்கிறது பார்த்தீங்கன்னா விவசாய பூமி இது. ஸோ 3 பக்கம் மலை இருக்கும், நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த கிராமம் இருக்கும். நல்லாயிருக்கும், உண்மையிலே சூப்பராக இருக்கும்.
இப்போ உள்ள வரீங்க அப்படின்னா கூமாப்பட்டி ஏரியாவுக்குள்ள வரலாம், நல்ல இயற்கையான இடம் இருக்கும், நல்ல ஸ்பேஸ் இருக்கும், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். பட் இந்த டேம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே வந்து வரும். அங்கே வந்துட்டு அலோவ் பண்ணலன்னு சொல்லி யாரும் வருத்தப்பட வேணாம். ஏன்னா அது வந்துட்டு கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அதெல்லாம் பண்ணிட்டு கொஞ்ச நாளில் கன்ஃபார்மாக அறிவிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஸோ விருதுநகரில் இருக்க சுற்றுலாத்தல அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்தும் ஃபாரஸ்ட் டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்தும் இதை எடுத்து நடத்தணும்னு நல்லா சீரமைச்சு மக்களுக்கு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக கொண்டு போகணுன்றது ஒரு ஆசை.